உமாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கு? நான் எப்படிப்பா சொல்லுவேன்? சார், உங்க பொண்ணு குடிச்சிருக்கிற சாதாரண விஷயம் இல்ல. நாங்க எவ்வளவு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க ஆபரேஷனுக்கு ப்ரொசீட் பண்றோம். தம்பி, எப்படி பார்க்கும் உமாவுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்கான்னு என்ன கேக்குறீங்களா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்னப்பா மிரட்டுற? எங்க பொண்ணு மேல எங்களுக்கு பாசம் இல்லைன்னு நினைச்சியா? இல்ல எங்களை ராட்சசன் முடிவு பண்ணிட்டியா? மனுஷனை கொன்னு தின்ற ராட்சசன் கூட தன் குழந்தைய கொல்ல மாட்டான் சார். What do you mean? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதையும் மீறி செஞ்சா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவேன்னு சொன்னேனே தவிர அவளை சார சொல்லலையே. கரெக்ட். உங்க ஆச்சாரத்துக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு உங்க பொண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால்தான் தான் உயிரை கொடுத்து உங்க ஆச்சாரத்தை காப்பாத்திட்டான். சார், நான் தெரியாம தான் கேட்கிறேன், எங்களோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அப்செக்ஷன்? ஜாதி விட்டு குலம் விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இது வரைக்கும் எங்க பரம்பரையிலேயே கிடையாது. இப்ப நடக்கலாமே சார். கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற சுபகாரியமே தவிர ஜாதிக்கும் ஜாதிக்கும் நடக்கிற ஆச்சார விளையாட்டு இல்ல. உங்க பொண்ணு தேர்ந்தெடுத்திருக்கிற பையன் எப்படிப்பட்டவன் பார்க்கணுமே தவிர எந்த ஜாதிக்காரன் பார்க்கறது முட்டாத்தனம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் அவர் எந்த ஜாதிக்காரன் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கிற ரத்தம் எந்த ஜாதிக்கார ரத்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒரே சத்தம். இதெல்லாம் சந்தைக்கடை நினைச்சீங்களா? டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது. கொஞ்ச நேரத்தில் நினைவு திரும்பிடும். கடவுள் என் பொண்ணை காப்பாத்திட்டார். தற்சமயம் கடவுள் உங்க பொண்ணு பக்கம் இருக்கலாம். ஆனா அவன் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னா மறுபடி இதே விஷத்தை சாப்பிட மாட்டான்னு என்ன நிச்சயம். ஆமா சார், உங்க பொண்ணுகிட்ட இருந்து என் பையனை தான் பிரிக்க முடியுமே தவிர விஷ பாட்டில பிரிக்க முடியாது. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணை பலி கொடுத்து ஆச்சாரத்தை வாழ வைக்கிறத விட உங்க பொண்ணுக்காக நாங்க எங்க ஆச்சாரத்தை பலி கொடுத்துடுறோம்மா. உமா இஷ்டப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். சார், என்னையா உங்க டிஐஜி சார் உடனே வந்து பார்க்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட் வந்திருக்கு சார். சரி, நான் போய் பாத்துக்கிறேன். நீ போ. எஸ் சார். அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ அம்மா கூட இரு. மிஸ்டர் விஜய், எத்தனையோ சந்ததி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி இருந்தும் ஒரு லட்சியத்துக்காக நீங்க போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்திருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். செங்கல்பட்டு ட்ரங்க் ரோட்ல அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த குண்டர்களை அரெஸ்ட் பண்ணதுலயும் கஞ்சிபுரம் கோயில கொள்ளையடிச்ச கும்பலை பிடிச்சதுலயும் நீங்க உயிரையே பணையம் வச்சு போராடினது எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ சார். கொஞ்ச காலமா திருச்சி பக்கத்துல கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்களை மானபங்கப்படுத்துறதே ஒரு விளையாட்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போஸ்ட் பண்ண 2 போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க. கடைசியா போன ஒரு இன்ஸ்பெக்டரும் இந்த வேலையே வேண்டாம்னு ரிசைன் பண்ணி ஓடி போயிட்டார். நாம எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம், இதையெல்லாம் தடுக்க முடியலங்கிற கெட்ட பேர் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு அமிச்சேன். தேங்க்ஸ் சார். என் மேல உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவன்களை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி தூக்கு கைத்துல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. இட்ஸ் a promise சார். வெரி குட். இதுதான் அந்த கொள்ளைக்காரங்களை பத்தின ஃபைல். மிஸ்டர் விஜய், நாளையில இருந்து உங்க வாட்சிங் பாயிண்ட் திருச்சி கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோட். ஓகே? தேங்க்யூ சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆமா ஆமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, என்ன பண்ண போறோம்? விளையாட்டா? சரிடா, நானே சொல்றேன். வா. ஏண்டா, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு என்னடா பண்ண போற? எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதான் நானும் பண்ணுவேன். ஐயோ ஐயோ, உன் புள்ள ஒன்ன மாதிரியே பேசுறான். மாமா, என்னடா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியுமா? அப்படியே பையன், நான் உனக்கு கேட்பேன், சொல்றியா? கடவுள் நேரா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்க. நீ என்ன வர கேட்ப? எனக்கு ரொம்ப பணம் வேணும்னு கேட்பேன். ஏண்டா, படிக்கிற பையன் பணமா கேக்குறது? டேய், நானா இருந்தா என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்பேன்? எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேட்பேன். யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுதானே கேட்போம். என்னடா, எனக்கு
இல்லைன்னு சொல்றியா? அதை பத்தி அத்தைக்கு தான் தெரியும். ஏடி உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாடே? எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நாளா சந்தேகம் தான். ஐயோ, என்னால கேட்க முடியல, அதான் அவன் கேட்டுட்டான். அட பாவி, தண்டாளா, சதிகாரா, தலிப்படா, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. எப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறது? சொல்லி சொல்லி காட்டுவாளே, அதுவும் ராத்திரி நேரத்துல. உட்கார்ந்து வந்தது ஒரே கலப்பா இருக்கு. சூடா டீ சாப்பிட்டு வரலாம். வெக்கப்படாம விழுந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏதாவது குறிச்சுக்கிட்டே சாப்பிடலாங்க. வாங்க, எதனா வாங்கிட்டு வரலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்கிறா மாப்பிள்ள. ஆமா, சீக்கிரமே பதினேறு வச்சிருந்தோம் போறேன். இந்தப்பா, எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடு. கடைசியில எவ்வளவு பில் ஆகுதோ நான் கொடுத்துறேன். கொடுக்குறேன் ஐயா, கொடுக்குறேன். சாப்பிடு. டபுள் 2 டபுள் 3. ஒரு சாக்லேட் சாப்பிடல. ரெண்டு கேட்ரி சாக்லேட் வரேன். மாப்பிள, பொண்ணை நல்லா கவனிச்சுங்க. எப்படி மாமா கவனிக்க முடியும்? நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி முடியும்? பில்லு எவ்வளவு பாச்சு? 160 ரூபாய் ஆச்சுங்க. என்ன எல்லாம் ஒரே அடியா உட்காந்துட்டீங்க? கிளம்புங்க, நேரமாச்சு. வாங்கயா, சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் போங்கயா. பாவீங்களா, இறங்குங்க, நம்ம கூட போய் பார்க்கலாம். என்னையா அநியாயமா இருக்கு? நான் அப்பவே நினைச்சேன். எல்லாரும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்க. என்னையா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கயா, கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க. ஐயோ, ஐயோ, பழப்பட்டி. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் சம்சாரத்தை அநியாயமா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க ஐயா. அந்த படுபாவிங்களை கண்டுபிடிங்க ஐயா. ஐயா, ஐயா, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? இங்க நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டாங்க ஐயா. நான் அதை பத்தி கூட கவலைப்படல ஐயா. நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே மகளை
இப்பதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவன் கழுத்துல இருக்கிற கயத்துல மஞ்சள் ஆடுறதுக்குள்ள தாலி அறுத்துட்டாங்களே, தாலி அறுத்துட்டாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க நாதியே இல்லையா, நாதியே இல்லையா? ஐயோ, எங்க அப்பாவை அநியாயமா கொலை செஞ்சுட்டாங்க. எங்க அப்பாவை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுயா. இனிமே நான் என்னையா பண்ணுவேன்? அது சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களை யாருக்கா தெரியுமா? ஐயா, வழியில அவங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிடந்தாங்க. நாங்க காப்பாத்தலான்னு போனோம். திடீர்னு எங்க தாக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. அந்த நேரத்துல அவங்களை நாங்க எப்படிங்க அடையாளம் கண்டுக்க முடியும்? இதை தவிர வேற ஏதாவது அடையாளம் தர முடியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். கமான், சொல்லு தம்பி, சொல்லு. நாங்க வர வழியில ஒரு டீ கடையில பஸ் நிறுத்தணும். அங்க நானும் என் ஃப்ரெண்டும் சாக்லேட் வாங்க போனோம். அப்போ என்னடா இது என்ன வரும்? பயமா இருக்கே. டேய் போடா, இந்த சாக்லேட். ஹலோ ஹலோ, ரங்கா பேசுறேன். கல்யாண பஸ் அடிச்சா 5 லட்சம் சேரும். பஸ் நம்பர் TMX 2233. வெரி குட் பாபு, வெரி குட். நீ கொடுத்த இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். இவனுக்கு அத்தனை பேருக்கு சாவு மணி அடிக்கிறது. இறந்து போன இந்த உயிர்களை என்னால திருப்பி தர முடியாது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கும்பலை தூக்கு மரத்துல நிறுத்தி அவனுங்க அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சரக்கு என்னாச்சு? சரக்க பத்தி கவலைப்படாத. காலையில 6 மணிக்கு டான் ஹார்பருக்கு வந்துடும். பயங்கரமா தாடி மீசி வச்சுட்டு இருந்தான். கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுருந்தான். பயங்கரமா தாடி மீசி வச்சுட்டு இருந்தான். கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுருந்தான். அப்புறம் பார்க்கலாம். என்ன வேணும் மேன்? ஃபில்டர் கோல்ட் ஃபிளாக் கிங் சைஸ். 1 2 மேன்? ஒரு பேக்கெட். ஒரு எறும்பு கூட மாழம் போட்டுருந்தான். வேற என்ன வேணும் மேன்? நீ தாண்டா வேணும் பாஸ். மரியாதையா உண்மை சொல்லிடு, இல்ல சோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ராஸ்கல், எனக்கு ஒண்ணும் தெரியாது. கமான், கெட் அப். யாருக்கு போன் பண்ண? நான் யாருக்கும் போன் பண்ணல. நீ போன் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். போன்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தங்கிறது எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லிடு. நான் தான் போன் பண்ண சொன்னல, திரும்ப திரும்ப கேட்டேன். What a great call for a great lawyer. Don't worry. Excuse me, Inspector. இவர் என் கிளையண்ட். பெயில்ல கூட்டிக்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இந்த ஸ்கவுண்டர் உங்க கிளையண்டா? அவரு நம்ம கிளையண்ட். ஸ்கவுண்டர் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். அவ உங்க கிளையண்டா இருக்கலாம், ஆனா குற்றவாளி. அதை தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட், நீங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். ஸ்டாப் யுவர் பிளடி எக்ஸ்கியூசஸ். கொள்ளை அடிச்சு கொலை செய்யற அந்த கும்பலுக்கு இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கோர்ட்ல நிரூபிச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சா செய்யுங்க. அதை விட்டுட்டு இவன் அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ தங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லைன்னு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர். உங்க திறமைய நியாயத்தை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தினா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அதை விட்டுட்டு பணத்துக்காக திருடனையும் கொலைகாரனையும் நிரபராதின்னு ஆர்கியூ பண்றது அசிங்கமா இல்ல? இன்ஸ்பெக்டர், ஊர் உலகத்துல அசிங்கங்களே இல்லைன்னா அப்புறம் லா எதுக்கு, ஆர்டர் எதுக்கு? மிஸ்டர், யூ மஸ்ட் பீ இன்ஸ்பெக்டர். இப்ப இவரை பெயில்ல விட போறீங்களா இல்லையா? இவனை விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தி கவலையே இல்ல. கோர்ட் ஒத்துக்கிடுச்சு, ஆர்டர் கொடுத்துடுச்சு. யூ ஹேவ் டு ரிலீஸ் ஹிம். எக்ஸ்கியூஸ் மீ. உங்களால இவனை இங்க இருந்து தான் கூட்டிட்டு போக முடியும். நாளைக்கு இவனை கோர்ட்ல நிறுத்தி குற்றவாளி நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல. ஓகே ஓகே, உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்ப நாளைக்கு நாம 2 பேரும் கோர்ட்ல சந்தி